பரிஸ் இந்த படத்தோட இயக்குனர் பாசமிகு அம்மா கலா அல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த தலைகார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பரிஸ் படம் ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு படமாக தான் நான் இப்போ பார்த்தேன். ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயங்களை தட்டி கேட்குற ஒரு பெண்ணாக தனித்து ஒரு பெண்ணாக எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி ஆமாம் அழகி. ஜானு வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. காஸ்டியூமு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்டியூமருக்கு என்னோட நன்றி வாழ்த்துக்கள். மற்றபடி அதில் ஒர்க் பண்ண அதில் நடித்த எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு போராளி, ஒரு பெண் போராளி அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஜானு நிறையா விஷயங்களை ஒரு ஆர்மியில் வந்து ஒரு பெண்ணு போய் ஆர்மியில் வந்து போயிட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு முயற்சி. அது அவங்க வந்து அது பயிற்சியாக இருக்கட்டும், அந்த ஆர்மி பயிற்சி, காலேஜில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அழகாக இருந்துச்சு. அவங்களோட நடிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக வந்து ஒரு சமூக போராளி மாதிரி அவங்க பெண் போராளி மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. முதல்ல ஜானுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த படத்தை எல்லாருமே நல்லா விமர்சனம் பண்ணி இந்த படம் கொஞ்சம் நல்லா வெற்றியாக ஓடி மக்கள் பார்த்து நல்ல விமர்சனங்களை கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நானும் இதில் நடிச்சிருக்கேன். இதில் நடித்த எல்லாருக்குமே என்னோடய மகனாக நடித்த சென்றாயன், தம்பியாக நடித்த செல்லக்கிளி அவர் இல்லை. எனக்கு பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா மனோபலா சார் கூட நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் கூட நடித்தது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் உங்களோட சாரோட நடிச்சிருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு நாட்டுப்புற பாடகி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு காரணம் கலா அம்மாவும் ஜானு அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் நான் நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இயக்குனர் அம்மா கலா அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் வந்து இந்த படத்தை நல்ல விதமாக கொஞ்சம் பேசி அவங்க இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க. ஜானு அவங்க அடுத்தடுத்து ஒரு அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களோட கருத்துக்கள், மக்களோட விமர்சனங்கள், கருத்துக்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். படத்தை தேட்டரில் பாருங்கள். எல்லோரும் வாழ்த்துங்க ஜானுவையும் கலா அம்மாவையும். நன்றி. தேங்க்யூ. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லா மீடியாவுக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக இருக்கட்டும், சின்ன ஒரு பேட்டியோ ஒரு விஷயமோ எதாக இருந்தாலும் மக்களுக்கு உலகமே கொண்டு செல்லக்கூடிய மீடியா எல்லாருக்குமே, மீடியா நண்பர்கள் எல்லோரும், பத்திரிக்கை எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதில் நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாரும் படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. தேங்க்யூ. 2 வரி பாடினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இந்த படத்தை ஒரு பெண் ஆளுமை தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள நினைவு கூறு வகையில் ஒரு பாடல். அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மாதான், அடி அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மாதான், நான் பிறவி எடுப்பதற்கு நீ பிறவி எடுத்தவளே, எறும்பு கடிச்சிடாம பொத்தி வளர்த்தவளே, மின்னல் கொடி துடிப்பதை போல்
என்னை பெற துடிச்சிருப்ப ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப அம்மா அம்மா தான் மற்றதெல்லாம் சும்மா சும்மா தான். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. அம்மாவுக்கு பெத்த அம்மா தாய்க்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. முதல் கடவுள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலில் கும்பிடக்கூடிய சாமிகள். அந்த வகையில் கலா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு மக்களாகிய நீங்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருமே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நல்ல விமர்சனம் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். மேம் ப்ளீஸ் மேம். ஓகே ப்ரோ. ரெடி சார்? இந்த பக்கம் சார். சார் சார் ரெடி? ரெடிண்ணா? மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பரிசு உண்மையிலே கடவுளுக்கு கொடுத்த பரிசு தான் இந்த படம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. படத்தில் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு கலோக்கிலாம் ஆரம்பித்து அவங்க காலேஜுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்களை அதை கொண்டு வந்து சமூகத்துக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் ஒரு ஒரு கருத்தை அவ்வளோ ஆழமாக புரிய வச்சுருக்காங்க இந்த படத்தில். அண்ட் முக்கியமாக வந்து நடித்த ஹீரோயின் மேமுக்கும் சரி, கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கீங்க சார். சீரியஸாக உண்மையிலே நடிப்புமே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஒரு படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் சரி, காமெடி ஆகட்டும் சரி, சாங்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக கோர்வையாக ஒரு படத்தை கொண்டு போக முடியுமா? அது இந்த கண்டிப்பாக வந்து இந்த பரிசு வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் முக்கியமாக போராளி, நாட்டுக்கான ஒரு போராளியாக இருந்து அது ஒரு பெண்ணாக வந்து ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கதையில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அது அவ்வளோ அழகாக நீங்கள் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. அண்ட் எஸ், மிலிட்ரியில் போய் நான் வந்து சாதிக்கணும், ஒரு போலீஸாக இருந்து தான் நான் சாதிக்கணும். நான் மிலிட்ரியில் கடைசியில் நீங்கள் வரும்போது எனக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம செய்யணும்னு நம்ம தோணுவோம். பட் ஆனால் அது நடக்காது. பட் ஆனால் நீங்கள் தியேட்டரில் நம்ம போய் பார்க்கும்போது ஓகே நம்ம சார்பாக ஒருத்தவங்க போய் அங்கே நடிச்சிருக்காங்கன்ற போது அது ரொம்ப இன்னுமே பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. சின்ன சின்ன கதைகளாகட்டும் சரி, கதைகளாகவும் சரி, எல்லாமே அவ்வளோ அழகாக கோர்வையாக கொண்டு வந்த அந்த எல்லா டீமுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற இந்த அன்பு ரியாத்தின் வாழ்த்துக்கள். என்னோட பேர் சாதனா. நான் வந்து தனலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிடெக் ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஃபஸ்ட் இயர். ஆக்சுவலி இப்போ ஒரு மூவி ப்ரிவ்யூ ஷோக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் கூட ஓகே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வந்து ஒரு மோட்டிவேஷ்னல், ஒரு எப்படி சொல்கிறது, படிப்பை பற்றி மட்டுமே இருக்க ஒரு படமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் சீயிங் த ஹோல் மூவி இட் வாஸ் ஃபார் மீ, அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்வீட் மெமரிஸ். அண்ட் எஸ்பெஷலாக ஜானு மேம், அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட தத்ரூபமான ஆக்டிங்கை நான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸஸ், அப்டிக்கல்ஸ் வரும். பட் அதை தாண்டி நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக எல்லோரும் முடியும். கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ், யங்ஸ்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்க பவர் யாருக்குமே இருக்காது. ஸோ அந்த வயசில் நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம பவர்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் இந்த மூவிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவியாக இருந்துச்சு. இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ண சினிமா டீமுக்கும் அப்புறம் ஆக்டர்ஸ் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ப்ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய சேர்மேன், என்னோடய காலேஜ் சேர்மேன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூவி வந்து கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். மூவி நேம் வந்து பரிசு. ஸோ ஒரு அப்கமிங் கேர்ளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். பட் நான் வந்து லக்கின்னு சொல்லலாம். என்னை நம்பி இது பண்ணியிருக்காங்க.
பட் இதில் எல்லா ஜானர் வரும். ஸோ மல்டி டேலண்டட் கேர்ள்ன்றதுக்கு இது கரெக்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு கல்டிவேட் பண்ணுவாங்க, தென் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருப்பாங்க, தென் அந்த கன் ஷூட் அப்பாவோட போயிட்டு ட்ரெயின் அப் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலந்து இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது. ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம், ஹாப்பியாக ஒரு கம்ஃபர்டபுளாக பார்க்குற மூவி இது பரிசு. ஸோ கேர்ள்ஸ் மட்டுமே இல்லை, பாய்ஸும் பார்க்கலாம். அந்த மோட்டிவேஷன், ஸோ மோட்டிவேஷன் கூட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. அது சொல்லும் போது இவங்களுக்கு அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பா சொல்கிறாங்க நான் இது பண்ணணும். அது வந்து ரேர்ன்னு சொல்லக்கூடாது, இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வந்து ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு அம்மா அப்பா நினச்சது அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் டீமில் எல்லாருமே இப்போது மாஸ்டர் சொன்னாங்க, அது டைம் டியூரேஷன் சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் ட்ரெயின் அப் எடுத்தோம். ஜஸ்ட் இளங்கோ மாஸ்டர் தான் கொஞ்சம் அது ட்ரெயின் அப் பண்ணாங்க. கோட்டி மாஸ்டர் வந்து ஆக்சுவலி அது சொல்லி அந்த ஸ்பாட் அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி பிஃபோர் தட் நான் பண்ணியிருக்கானா அந்த ஸ்டண்ட்னு கூட எப்படி பண்ணுவாங்க எனக்கு பார்க்கல அது வரைக்கும் அவங்க வந்துட்டு. ஸோ எப்படி பண்ணுவாங்க என்னன்னு யோசிக்கும் போது ஸோ எனி ஷார்ட் சொன்னாலும் நான் ஓகே மாஸ்டர், ஏதாவது டூப் வேணாம் மாஸ்டர் நானே பண்ணிடுறேன்னு சொல்லுவேன். ஸோ பட் அதில் அழகாக எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் டு என் கேமராமேன் சார். பட் என் டீம் என்டையர் டீம், என் கூட 2 பாய்ஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது அந்த கேரக்டர் எப்படி கொண்டு வரணுன்றது மேடம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு மை கோஸ்டார் கிரண் சார் அண்ட் ராஜேஷ் அந்த சிவா அண்ணா. இவங்க வந்து ஆக்சுவலி அண்ணான்னு தான் நான் மோஸ்ட்லி டீமில் எல்லாரையும் அண்ணான்னு சொல்லுவேன், இல்லைன்னா சாருன்னு சொல்லுவேன். சொல்லுவாங்க மேடம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் மேடம், நீங்கள் அந்த அவங்களோட பேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் சுதாகர் சாரும் ஆக்சுவலி ஒரு காமெடி என்னன்னா லஞ்ச் முடிச்சு வந்தவுடனே ரோப் ஷாட் இருக்கும். சார் சுதாகர் சார் அப்படி இருக்காங்க, மேடம் வந்து ரோப் ஷாட்டுன்னு சொன்னோட மேடம் யாருக்கு மேடம், எனக்கா மேடம்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எல்லாமே டீமில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. பட் என்டையர் மூவி நல்லா வந்திருக்கு. அட் த சேம் டைம் சாங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ அந்த மியூசிக் டைரக்டரும் லிரிசிஸ்ட் சார் வந்து நல்ல லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு புரியிற மாதிரி ஒரு அழகான லிரிக்ஸ், அது நல்லா கேட்கலாம். ஒன் டைம் கேட்டாலே ரொம்ப புரியுது, நல்லா இருக்குது. எல்லா சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. பட் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், இதில் என்ன பேசணும் எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கலா மேடம்க்கு, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மக்கள் வந்து ப்ளீஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவிஸ் தொடர்ந்து வரும். இந்த ஜானரில் மூவிஸ் வரணுமணி நான் எங்கள் டீமில் கூட எல்லோரும் சொன்னாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதே சொல்கிறாங்க. ஆக்சுவலி மூவி பார்க்கும்போது நிறைய பேர் அப்ளாஸ் பண்ணாங்க, ரொம்ப ஜாலியாக பார்த்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். பரிசு ஒரு வெற்றிகரமாக வருமென்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். பட் இன்றைக்கி வந்துட்டு இவங்க எல்லோரும் தனலக்ஷ்மி காலேஜிலேருந்து வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து இந்த மூவி பார்த்தது எங்கள் டீம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீடியா மூலமாக நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பட் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டருக்கு வந்து மூவி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம காட் கிஃப்ட்னு சொல்லுவாங்கள்ல, கடவுளின் பரிசு இந்த படம். உண்மையிலே இது கடவுளின் பரிசு, காட்ஸ் கிஃப்ட். கலா அல்லூரி மேடம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவங்க தான் எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.